ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை சமையல். நம்ம சமையலில் இன்னைக்கு முருங்கைக்கீரை வச்சு ஒரு குழம்பு செய்வோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூனு வெந்தயம் போட்டு அப்படியே லேசாக பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூனு ஜீரகம், ஒரு ஸ்பூனு சோம்பு, ஒரு ஸ்பூனு மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு எல்லாம் போட்டு ஒரு துண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்குவோம். சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன், அதனால் கொஞ்சம் டைம் தான் ஆகும். பார்த்து பண்ணி. பிள்ளைங்கள்லாம் முருங்கைக்கீரை கொடுத்தா சாப்பிடாது, அதனால் கீரையை வச்சு அரைச்சி ஒரு குழம்பு செய்வோம். கொஞ்சம் செவந்த பிறகு கீரையை வச்சுக்குவோம். ஒரு கொத்து கீரை ஒரு கைப்பிடி கீரை, அது காம்போடு வச்சுருக்கேன். சுத்தமாக காம்பு எடுக்கலை, காம்போடையே வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தேங்காய் ஒரு கைப்பிடி திருவிட்டு, ஒரு கைப்பிடி தேங்காய் திருவி போட்டுக்கிறேன் பாருங்கள். ஒரு பிடி உங்கள் குழம்புக்கு தேவையானது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ அதை கூட்டி குறைச்சிக்கலாம். நல்லா வறுத்துட்டேன். இறக்கி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். ஆற வச்சு அரைக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பார்த்து பொறுமையாக தான் செய்யணும். இப்போ எடுத்து மிக்சி சாரில் போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். அதில் மஞ்சத்தூள், நம்மளுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்க வேண்டியது. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. இப்போ கடாய் வச்சு, கடாய் காஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கணும். இந்த குழம்புக்கு ஒரு 4 ஸ்பூன் 4 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன் பாருங்கள். காஞ்சோனையும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். காஞ்சிட்டு வெந்தயம் பொரிஞ்சோனையும் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காயும் பூண்டும் போட்டிருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டும் போட்டு வதக்க வேண்டியது. நல்லா வதங்கணும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விடணும். முருங்கைக்காய் போடுறேன். இல்லை எந்த காய் வேணாலும் போடலாம். முருங்கைக்காய், அவரைக்காய், மாங்காய் எல்லாமே போட்டுக்கலாம். அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறணும்.
மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு கரண்டி எடுத்து நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்கும். எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும். அப்பப்போ இடையில எடுத்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்க்க போகிறேன். கொஞ்சம் புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். நான் 2-4 சாப்பாட்டுக்கு இது செய்கிறேன். நான் ஊருக்கு போனேன்னா பசங்களுக்கு இது தான் செஞ்சு வச்சுட்டு போவேன். அவங்க சாதம் வடித்து சாப்பிட்டுக்குவாங்க. சூடே பண்ண வேண்டியதில்லை. இந்த குழம்பு வந்து எத்தனை நாள் இருந்தாலும் வெளியிலே இருந்தாலும் கெட்டு போகாது. சூடு பண்ணாமையே சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நல்லா தண்ணி ஊற்றினா தான் காய் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால தண்ணி நிறையா ஊற்றுறேன் பாருங்கள். வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இருக்கும், கெட்டே போகாது. நல்லா கொதிக்குது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா கத்திரிக்காயெல்லாம் நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள்லாம் முருங்கைக்கீரை கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்குது. பெரிய பிள்ளைங்க கூட சாப்பிட மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் பாருங்கள். இப்படி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும். அந்த குழம்பு கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.